சித்ரா பாகசாலை பஞ்சாயத்துலேருந்து வரோம். நாங்கள் வந்து ஒரு சின்ன கிராமம் தான். ஒரு 95 வீடு இருக்குது. ஏற்கனவே ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் கோரையில் மணல் எடுத்தாச்சு. மறுபடியும் மணல் போன வருஷத்தில் எடுத்தப்போ நாங்கள் மணல் எடுக்காதுங்க, எங்களுக்கு சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்குதுன்னு நாங்கள் தடுத்தோம். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய தடுப்பு வந்து அவங்க எதிர்த்து சுத்தமாக இப்போ வர தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சு. 3 மாதமாக சுத்தமாக எங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து எங்கேயாச்சும் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு குடம் 2 குடம் வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தான் நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறோம் ஒரு 3 மாதமாக. இப்போ இருக்கிற போரில் வந்து சுத்தமாக ஏன் தண்ணி இல்லைன்னாக்கா மணல் மறுபடியும் எடுத்ததுனால தான் சுத்தமாக தண்ணியே எங்களுக்கு வராமல் ஆயிடுச்சு. இப்போ அதனால் வந்து நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து முறையிடுறோம், தண்ணி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு என்ன இது முடிவு சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோமா கண்டி. நாங்கள் பிரச்சனை பண்ணல. ஏன்னாக்கா மண்கோரை எடுத்தப்போ உங்களுக்கு தண்ணி தானே தேவைன்ட்டு அவங்க எங்களை கேட்டாங்க. தண்ணி தேவைன்னு தானே, அதுக்காக நாங்கள் உங்களுக்கு போர் போட்டு கொடுக்குறோம், நீங்கள் மணல் எடுக்கிறது தடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. மணல் எடுக்கிறதுக்காக நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் 1 வருஷம் ஆயிடுச்சு மணல் எடுத்து. இது வரைக்கும் எங்களுக்கு போர் போட்டு தரல. இருக்கிற போர் வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேரத்தோடு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு தண்ணி இல்லை. வேணும் தண்ணி வேணும். அசோக் குமார் ஆமா ஆமா